அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல தொடர்ச்சியா பெய்த கனமழையானது குறிப்பா வேதாரண்யத்துல 16 சென்டிமீட்டரும், கோடியக்கரையில 12 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறுல 9 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது. தொடர்ச்சி பெய்த இந்த கனமழை காரணமாக வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசித்தி பெற்ற வேதாரண்யேஸ்வரர் கோவிலினுடைய வளாகத்துல மழைநீர் முழுவதுமாக புகுந்து மழைநீர் வெள்ளம் போல தேங்கி இருப்பதால் பக்தர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர் மழை காரணமாக இந்த வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் வழக்கமாகவே அந்த மழைநீரானது வடிகால்கள் போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால் நுழைவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 3 நாட்களாக பெய்த கனமழை கோயிலின் உள்ளே புகுந்திருப்பதனால் கோவிலினுடைய வளாகம், பிரகாரம், பக்தர்கள் நிற்கும் இடம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக கோயிலின் உள்ளே மழைநீர் தேங்கி இருக்கின்ற காரணத்தால் வழக்கமாக பக்தர்களுடைய கூட்டம் இந்த கோயில் அதிகமா இருக்கும். ஆனால் மழைநீர் தேங்கி இருக்கின்ற காரணத்தால் பக்தர்களே இல்லாமல் கோவில் வளாகம் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த கோவில் வளாகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரை நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி மழைநீரை வடிய வைக்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் இந்த மோட்டார்கள் உள்ளிட்ட தண்ணீரை இறைப்பதற்குண்டான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தாலும் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மழை நீர் வடிவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் வேதாரண்யம் முழுவதும் மழை ஓய்ந்திருந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வண்டல், குண்டுரான்வேலி, பழையாற்றங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் தாளடி விவசாயம் செய்த பகுதிகளிலும் அந்த மழைநீரானது தேக்கம் இருக்கிறது. தற்போது இந்த கோவிலில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் பணியில் இங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.